ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லாவண்யா ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் நானும் ஹாப்பியாக இருக்கேங்க. அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் தையல் எதுவும் இல்லைங்க, கட் பண்ணுறேன். அதை தான் இன்றைக்கி வீடியோவாக காமிச்சிருக்கேன். எப்படியெல்லாம் கட் பண்ணால் என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தாங்க நான் பதிவிட்டிருக்கேன். ஃபுல்லாக உங்களுக்கு பாருங்கள். கட்டிங்கே உங்களுக்கு ஒரு மாதிரி புரிகிற மாதிரி தான் இருக்கும். நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு பிரிண்ட்டோட பேர் தாங்க பாந்தினி சொல்லுவாங்க. இது துப்பட்டா. இந்த பாந்தினி ஒர்க் எப்படி பண்ணுவாங்கன்னா, குட்டி குட்டியாக நாட் போட்டு, அதாவது த்ரெட்டில் சுற்றி அழகாக டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த டைக்கு போயிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த த்ரெட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு நமக்கு அப்படியே அமுச்சிடுவாங்க. நம்ம ஒன்று அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அதை அயன் பண்ணி யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் அயன் பண்ணி தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அயன் பண்ணால் தான் இந்த ஒர்க் எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக ஃபுல்லாக அயன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு லாங் குஷனுக்கு ஒரு க்ரீன் கலரில் நான் பண்ணியிருந்தேன். பேஸ்ட் ஆன் தட் இதே மாதிரி குஷன் கவர்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த பார்டரை நான் கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மேல் பக்கத்தில் கொண்டு போனால் ரெண்டு குஷனுக்கு தான் வைக்க முடியும். ஆனால் அவங்க 4 குஷனுக்கு கேட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நீ மேலே விட்டுட்டு அந்த டிசைனாக போயிட்டோம், 3 பக்கம் மட்டும் பண்ணி கொடு அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஜாயிண்ட்டு கூடங்க கிழிஞ்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு துணி கொடுத்து பைண்டிங் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, லைனிங் எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங்கும் போட்டிருக்கேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும், இல்லை வளவலன்ட்டு இருக்குங்க. அதனால் ஒரு லைனிங்கு கொடுத்து ஃப்ரேமை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி ஒர்க் அவ்வளோதாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சாச்சு. இந்த வாரமே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்டர் கொடுத்தாங்க. அதை தான் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சேங்க. ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சுக்குவேங்க. அப்புறமா எடிட் பண்ணி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ என்னோடய ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றிங்க. பாருங்கள், இது இந்த க்ரீன் துப்பட்டா பண்ணா இல்லையா, அதோடைய கரைகள். ஸோ அதை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சேன். இதெல்லாம் இனி வேறு ஏதாவது பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணலாமா அப்படின்னு. ஓ ஃபைன் பண்ணேன் அப்படின்னாங்க. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். பாருங்கள், தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருந்ததுங்க. மற்றதை காட்டிலும் இதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. இது இன்னும் மீதி இந்த துணிங்க. இதை வச்சும் இன்னும் 2 குஷன் கவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது ரெக்டாங்கிள் குஷன் கவர்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். அதையும் நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேங்க. அவங்க வீட்டுக்கு போகிறப்போ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேங்க. பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா? எனக்கே அவ்வளோ பிடிச்சதுங்க. ஸோ இது என்ன ஆச்சுன்னா, இந்த ஃப்ரேமெல்லாம் கட் பண்ணி துணியை எடுத்த தொட்டு சைடில் எனக்கு பின்னாடி போடுறதுக்கு துணி பத்தாமல் போயிடுச்சுங்க. அப்போ இன்னொரு துப்பட்டாவை எடுத்து ஒர்க் பண்ணிடு அப்படின்ட்டாங்க. அந்த பின்னாடி போடுற துணியை எடுத்து தாங்க இன்னொரு குஷன் தைச்சிருக்கேன். இதே மாதிரி 2 குஷன் கவர் தைச்சிட்டேன். தைக்கிறது என்னவோ ரொம்ப ஈஸிங்க, மிஷினில் உட்காந்தா தைச்சிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கட்டிங்னு ஒன்று இருக்குது பாருங்கள். எந்தெந்த பீஸை எங்கே கொண்டு போகணும், எப்படி வைக்கணும், இதை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் டைம் நிறைய ஆகும். ஸோ 2 நாளாக இந்த கட்டிங் போட்டுகிட்டே இருக்கிறேங்க. ஸோ இன்றைக்கி சமையலுக்கும் போயிட்டேங்க. எங்களுக்கு 2 பேருக்கும் 4 சப்பாத்தி வேணும். ஒரே ஒரு கப்பு போட்டிருக்கேன். துளியூண்டு உப்பு வேணுங்க. கண்டிப்பாக உப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது. உப்பு போட்டுட்டு இன்றைக்கி பிசைஞ்சு வச்சுட்டு குக்கிங்க்கு போயிடலாங்க. என்னுடைய சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப இழுத்து போட்டு எந்த வேலையும் பண்ண மாட்டேன். அதனால் நீங்கள் சமையல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குயிக்காக சமைச்சிட்டு வந்துடணும், கிச்சனுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுங்க. அதனால் இன்றைக்கி கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்துகிட்டு பிசைஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுட்டேங்க. சாலட் எவ்ரிடே எடுத்துக்கிறோன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஷார்ட்ஸில் போட்டுகிட்டே இருப்பேன். சாலடுக்கு காயெல்லாம் தீர்ந்துருச்சு. அதனால் இன்றைக்கி ஷாப்புக்கு போயிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு வந்தாருங்க. கரெக்டாக அவரை வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து ட்ரைபாட் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா சின்ன ஒரு ட்ரைபாட் வச்சுருக்கேன், அதை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். உடைச்ச கோதுமையை தாங்க இன்றைக்கி குக் பண்ணுறேன். அதே மாதிரி கொஞ்சமாக பீனட்ஸ் போட்டுட்டு உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டிருக்கேங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு அது வச்சுருக்கேங்க. அது ஆகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சாலட் பண்ணிடலாம். சாலட் ரெசிபி ரொம்ப சிம்பிளும் ஈஸியும் கூட சொல்லாங்க. நம்மக்கிட்ட ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கி வச்சுட்டா போதுங்க. டக்குன்னு எந்தெந்த காயெல்லாம் அப்படியே பச்சையாக சாப்பிட முடியுமோ அத்தனை காயும் கட் பண்ணி போட்டு இந்த பொருளெல்லாம் சேர்த்து
கலக்கி நம்ம சாப்பிட வேண்டியது தாங்க. இன்றைக்கி க்ரீன் கேப்சிகம், ரெட் கேப்சிகம் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாருங்க. எல்லோவும் கேட்டிருந்தேன், எல்லோ இல்லைன்னாரு. இப்படி நீல வாக்கிலே போடலாம், ஆனால் அவர் வேண்டாங்க எனக்கு சின்னதாக போடுன்பாரு. அதனால் அவருக்காக சின்னதாக போட்டேங்க. வெள்ளரிக்காவை கட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க, ஏன்னா சில வெள்ளரிக்காய் கசப்படிக்கும். அதனால் நம்ம அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு கசப்பில்லைன்னா சேர்த்துக்கலாம். மோஸ்ட்லி இருக்காதுங்க, சம்டைம்ஸ் இருக்கும், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது, இருக்கும். அதையும் சின்ன சின்னதாக நறுக்கிக்கிறேங்க. எப்போவுமே ஸ்டீல் பவுலில் தாங்க வைப்பேன். இன்றைக்கி வீடியோவுக்காக நான் இன்றைக்கி கிளாஸ் பவுல் கொண்டு வச்சுருக்கேன். அப்போ கண்ணில் நல்லா தெரியும் இல்லையா நம்ம போட்டிருக்கிறதெல்லாம், அதுக்காக இன்றைக்கி கண்ணாடி பவுல் கொண்டு வச்சுருக்கேங்க. பர்பிள் கேபேஜ் வாங்கிட்டு வந்தது இருந்ததுங்க, ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நடுவில் அந்த தண்டை மட்டும் நான் எடுத்து விட்டுட்டு அதையும் அப்படியே நீல வாக்கில் நறுக்கி போட்டிருந்தேங்க. ஆப்பிள் தக்காளியும் ஒரு கால்வாசி நான் சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு டைம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாலே போதுங்க, ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்தந்த பொருள்லாம் வாங்கணும்னு சொல்லி நம்ம எழுதி வச்சுக்கணுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பண்ணலாம். நாளைக்கு நான் வேறு வெரைட்டியில் நான் காட்டுறேன் பாருங்கள். நான் கேரட்டை வந்து போடுறதுக்கு மறந்துட்டேன், அதனால் கேரட்டையும் நான் துருவிட்டேன். கேரட்டை போட்டுட்டு மேலே நான் தக்காளியை போடுறேன். அவ்வளோதாங்க, சாலட் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நான் லைட்டாக உப்பு போடுறேங்க, ஹனி ஆட் பண்ணுறேன். ஹனி வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் ஹனியும் சாட் மசாலா ஆட் பண்ணுறேங்க. இது 3 தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை பெப்பரும் ஆட் பண்ணலாம். லைம் வந்து கண்டிப்பாக வேணுங்க. லைம் புழிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா குட்டியாக சாப் பண்ணி போட்டுடலாங்க. சாலட் ரெடிங்க. வேர்க்கடலை குக்கரில் வெந்துட்டுருக்கு, இதோட ஆட் பண்ணிட்டா போதுங்க. பாருங்கள், சுரைக்காய், வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், சீரகம், இவ்வளோ தாங்க. சீரகத்தை போட்டுட்டு ஒரு பே லீஃபை வந்து வேணும்னா போடலாம், நான் பாதி தான் போட்டிருக்கேன். பாதி போட்டுட்டு எடுத்து வச்ச இந்த 3 பொடியும் அதில் ஆட் பண்ணிவிட்டுங்க. உடனடியாகவே நான் காய் எல்லாமே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. எல்லாமே நீர்க்காய், அதனால் கொஞ்சமாக உப்பையும் ஆட் பண்ணிவிட்டுங்க சாட்டே பண்ணி மூடி வச்சுட்டா அதுவே வெந்து வந்துருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா வெந்துருங்க. ஏன்னா நீர்க்காயின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதே தண்ணி விட்டு வெந்து வந்துடும். ஃபைனலாக கொஞ்சமாக கரம் மசாலாவை போட்டுட்டு கொத்தமல்லி தலையை போட்டு ஆஃப் பண்ணிட்டா போதுங்க. நல்லா டேஸ்டான ஒரு கத்து அப்படின்னு சொல்லுவாங்க, இது தமிழில் சுரக்கான்னு சொல்லுவாங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டைம் இந்த மசாலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்குங்க சப்பாத்தியும் சுரக்காயும், உடைச்ச கோதுமை சாதமும், தயிர் சாதமும், சாலட். இன்றைக்கி அவ்வளோதாங்க லஞ்ச். ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த லஞ்ச் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் கொடுக்க மறக்காதீங்க. அதே மாதிரிங்க இந்த லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த ப்ராசஸ்க்கு நான் போயிட்டேன். ஏன்னா சாப்பிட்டோன்னே படுக்கவும் முடியாது இல்லையா, அடுத்த கட்டிங் போயிடலான்னு சொல்லிட்டு மீதி அந்த காலையில் காமிச்ச இல்லைங்களா அந்த துணி, அதை போய் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இதையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து இன்னொரு ஒர்க் பண்ணும், அது ஃபைனலாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், அதை காட்டுறேன். இதையை 4ஆக கட் பண்ணி போட்டு பேஸுக்காக நான் எடுத்துட்டேங்க. மயில் போட்ட ஒரு பீஸ் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பேக் பீஸ் இது. ஸோ இதையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. ஸோ இது தையலெல்லாம் நாளைக்கு தான். அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் அவங்க வீட்டுக்கு போகிறத காட்டுறேங்க. எடுத்துகிட்டு போய் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ண போகிறாங்கன்னு அங்கே போய் பார்க்கலாங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ. அதே மாதிரி இன்னொரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அது சாரீ கவர் நான் ஏற்கனவே நம்ம சாரீ கவர்லாம் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சாரீ கவர்ஸ் நான் சேல் பண்ணிகிட்ருக்க தொட்டு அதுவும் எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதையும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவ்வளோ தாங்க மீதி இருந்த பீஸ் இந்த ட்ரெஸ்ஸில். இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நான் காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் கீப் வாட்சிங். லாவண்யா, தேங்க்யூ.